சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். காலம் தாழ்த்தி வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. ஓகேன்னு சொன்னாதான் கேட்டேன். ஓகேவா? கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பங்குனி உத்தர தேர் திருவிழா நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சில விசமிகள் இந்த திருத்தேரை முடக்கும் நோக்கத்தில் செயல்பட்டதால் பக்தர்களிடையே குழப்பமும் தேவையற்ற பதட்டமும் தொற்றிக் கொண்டது. இந்த நிலையில் நேற்று அதிகாரிகள் முன்னிலையில் திருத்தேரை பேரூர் ஆதீனம், மருதாசல அடிகளார் மற்றும் சிறவை ஆதீனம் ஆகியோர் வடம் பிடித்து திருத்தேரை சோதனை வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தனர். திருத்தேரை பொறுத்தளவுக்கு இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நம்முடைய அறநிலைத்துறை அதிகாரிகள், PWD பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் முன்னமே இது சரியான பார்த்துக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தேரை ஓடாமல் எப்படி நிறுத்த வேண்டுமோ அந்த வேலையை தான் நிறைய பார்த்தாங்க. இது உண்மையாலுமே பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக மிகப்பெரிய எல்லாமே இங்கே இருந்து இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள், நல்லற மரக்கன்றுடைய தலைவர், இது தேரை ஓட்டியாக என்பதற்காக எங்களுக்கு வேண்டிப்பட நண்பர்கள் அதே போல எல்லாத்தையும் அனுப்பி பெரிய ஒரு டீமே அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு குழுவே அனுப்பி இதெல்லாம் சரி செய்து கூட அந்த அதிகாரிகள் ஏதாவது விதத்துல அது நிறுத்தோன்னே பார்த்தாங்க. தேர் ஓடுற கண்டிஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி முன்னாடி அதிகாரி செக் பண்ணி இந்த நிகழ்ச்சி வரும் பத்தே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர், முக்கியமான கோயில், பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய பழம்பெரும் கோயில். இந்த கோயில்ல இப்படி சூழ்நிலை நான் சென்னையில கிட்டத்தட்ட வேட்பாளர் தேர்வு கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை இருந்தா கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட கிட்டத்தட்ட 2 முறை நான் கூட்டு பேசினேன், அதிகாரிகள் கூட்டு பேசினேன். இது சரியில்லை, கண்டிப்பா நீங்க தனி கவனமா இருந்து இது பார்க்கணும், தேர் ஓடணும். இருந்தாலும் கூட வேற மாதிரி தான் இது முழுமையாக. அதுக்கப்புறம் பக்தர்களும் இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து சகோதரர் எல்லாமே நம்ம இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய முக்கியமா ஒரு கமிட்டியா எல்லாம் ஃபார்ம் பண்ணி இதுக்காக முழு ஒத்துழைப்பு கொடுத்து அது என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நிறைய அதெல்லாம் பண்ணி சரி பண்ணி இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஓரளவு சொல்லியிருக்காங்க. ஏதாவது விதத்துல இந்த தேரை ஓடாமல் நிறுத்த பார்த்தாங்க. அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருத்தேர் பட்டீஸ்வரர் அருளாசியுடன் சிறப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளோட்டத்தை சென்ற நிலையில் மீண்டும் விசமிகளால் குழப்பம் ஏற்பட்டு நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பக்தர்களே போராட வச்சாங்க. அதே போல என்ன அவங்க பண்ணாலும் இறைவனுடைய அருளால் நாளை திட்டமிட்டபடி திருத்தேர் உலா நடைபெற அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் எல்லாத்துக்கும் நான் சால்வு போட்டேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள், என்னுடைய காலேஜ் மேட்ஸ், அவங்களுடைய கம்பெனி ஒர்க் ஷாப்ல இருந்து இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சுவையா இருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா தர்ப்பணம் பண்ணது எல்லாத்துக்கும் பண்றோம். அம்பேத்கரை அதிகாரிகள் பெரிய வேலை செய்வோம். அதே போல PWD அந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனி கொடுக்குறது அவங்க எல்லாம் முன்னாடியே அலர்ட்டா பண்ணோம். இந்த கோயில் மட்டும் எந்த கோயிலா இருந்தாலும் இப்போ தேர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஓடும். அதுக்கு முன்னாடியே 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ஏதாவது இருக்கான்னு பார்த்து உடனே சரி பண்ணக்கூடிய அதை பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கடைசி டைம்ல பார்த்து இல்லை இது ஓடாது அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? இது உண்மையாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கக்கூடிய பக்தர்களை போராட வச்சது ஏற்றுக்கொள்ள முடியாது. இனியாவது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதிகாரிகளுக்கு கண்டிப்பா நான் கேட்டுக்கிறோம். அரசியல்
அரசியல் செய்பவர்கள் ஜாதி மதத்தை வைத்தும் ஆன்மீகத்தை முன்னிறுத்தியும் அரசியல் செய்யக்கூடாது. மக்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்து கொடுத்து மக்களையும் நாட்டையும் செம்மைப்படுவதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி நாளைக்கு வந்து தேர் ஓடுவது எல்லாத்துக்கும் சந்தோஷம். உண்மையாலுமே பக்தர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே இப்போ சாப்பிடாம கூட எல்லாமே கிட்டத்தட்ட இரவு முழுவதும் எல்லாமே இதுக்காக இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் பட்டீஸ்வரர் அருளால் இதுக்காக உறுதுணையாக இருந்த அத்தனை குடும்பங்களும் நீண்ட காலமாக வாழும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் பட்டீஸ்வரர் நிறைவேற்றுகிறார். அவர்களுக்காக நானும் பட்டீஸ்வரர் பிரார்த்தனை செய்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சரியாக கோயிலுக்கு தமிழகத்தில் நிர்வகிக்கலாம் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது சரியா பண்ணியிருந்தா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதே போல இப்ப அவங்க சொன்னாங்க கூட அந்த பிடபிள்யூடி சம்பந்தப்பட்டவங்க முன்னாடியே வந்து இங்க வந்து பாக்கலிக்கிறாங்க. இதை முழுமையா பார்க்க வேண்டியது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்டு அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே தான் பிடபிள்யூ வர்றாங்க. இவங்க எல்லாருமே அவர் தான் தலைவர். அவங்க வந்து முன்கூட்டியே வந்து பார்த்துருக்கணும். இது ஒவ்வொரு சாதாரண ஒரு பொதுவான பிரச்சனை, அதிகாரி செய்ய வேண்டிய பிரச்சனை. இதை வந்து பொதுமக்கள் போராடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது இருக்கு. அதே போல இந்த தேருக்குரிய தேவையான அந்த ஏங்கல் போடுறது எல்லாமே பண்றது போறாம இது வந்து அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து இப்படிதான் அது எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நம்மளே வச்சு ஆலோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆகவே இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோயில், பிரசித்தி பெற்ற கோயில். எல்லாரும் கோவை மாவட்டம் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய மற்ற மாநிலத்துக்கு கூட வந்துட்டு இருக்காங்க. ஆகவே இனியா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா இது இல்ல இது என்னன்னா விஷயம் உங்களுக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியும். இதை வந்து ரொம்ப நான் அரசியலாக்க விரும்பல. ஏன்னா இது வந்து நாளைக்கு தேர் நல்லபடியா ஓடணும். இது உறுதியாக இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உறுதியா எனக்கு அறநிலைத்துறை மேலையும் மிகப்பெரிய வருத்தம், மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலையும் வருத்தம், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மேலேயும் வருத்தம். சரியா? ஆகவே இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். நன்றி. இல்ல அது வேகமா பெரிய டீம் எல்லாம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியா நடக்கும், அவ்வளவுதான். பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், நல்லபடியா நடக்கணும். ஆகவே நல்லா இன்னும் வந்து அந்த அதிகாரிகள் வந்து நல்லா அந்த சேஃப்டி எல்லாம் பார்த்து மனப்பூர்வமா அந்த தேர் ஓட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். எல்லாம் பார்த்து எல்லாம் ஓட்டி பார்த்துட்டாங்க. அதனால எனக்கு முன்னோட்டம் பார்த்துதான் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. அதோட நல்லபடியா முடியும். நன்றி, வணக்கம்.